அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன், அதிகமான கடமையிலிருந்து. இந்த வீடியோவில் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலை வச்சுக்கிட்டு நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பை கற்றுக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கல. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஸோ அதோட ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ஸோ ஏற்கனவே சில சீட் வின் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அரசியல் அமைப்பு விதிகள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இரட்டை உறுப்பினர் பதவி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் எம்பியாவும் இருக்கலாம், சரியா? இருந்துகிட்டு இப்போ எம்எல்ஏ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் நின்று எம்எல்ஏவாகவும் ஆகியிருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் அவர் ரெண்டு பதவியில் இருக்காருன்னு அர்த்தம். எம்பியாவும் இருக்காரு, எம்எல்ஏவும் இருக்காரு. அப்படின்னா ஏதாவது ஒரு பதவியை தான் அவர் கண்டினியூ பண்ணணும். ஓகே, ரெண்டையுமே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ சொல்லக்கூடிய விதி 101(2), சரிங்களா? ஒரு நபர் ஒரே நேரத்தில் எம்பி எம்எல்ஏ ஆக இருக்க முடியாதுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க ராஜினாமா பண்ணணும் ஏதாவது ஒன்று. ஓகேவா? அப்படி இல்லைன்னா எம்பி சீட் வந்து வேக்கண்டா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. ஓகே, மாநில சட்டமன்றமா இருக்கு, ரெண்டு அவைகள் இருக்கு அப்படின்னா ஒரு நபர் சட்ட பேரவையினுடைய அசம்பிளிலையும், சட்டப்பேரவை அசம்பிளி, சட்ட மேலவை கவுன்சில், சரிங்களா, அதில் ரெண்டுலையுமே வந்து உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா அப்படியும் இருக்க முடியாது, ரெண்டுலையுமே உறுப்பினராக இருக்க முடியாது. அப்போ ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும், ஏதாவது ஒன்று வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ சபாநாயகருக்கு அந்த கடிதத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஏற்றதுக்கு அப்புறம் தான் வந்து அது செய்யலாம். சரியா? ஸோ முக்கியமானது என்ன காரணம் அப்படிங்கிறது, சபாநாயகர் அந்த கடிதத்தை உண்மையானதா விருப்பத்துடன் அளிக்கிறாங்களா, ஸோ அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஸோ அது திருப்தி அடைந்தால் மட்டுமே ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ல சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட்டு. அதே மாதிரி இது வந்து ரெண்டு பதவி. சரிங்களா? இப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ இது என்ன சொல்லுது, இதில் என்ன நடைமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வேட்பாளர் இப்போ ஜெனரல் எலெக்ஷனில் அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிட முடியும், இல்லையா? 2 தொகுதிகள் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு லிமிட் இருந்தது. முன்னாடி எத்தனை தொகுதிகள் வேணாலும் போட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கல போல, ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூ நான் அடுத்தது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பிரிவு 33(7) போட்டியிடக்கூடிய வரம்பு, ஒரு வேட்பாளர் பொது தேர்தலில் அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று விட்டார். அப்போ சரி, அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 தொகுதிகளில் வெற்றி அடைந்தார், பிரிவு 70. ஸோ இந்த இதில் செக்ஷன் 70ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் 2 தொகுதிகளில் வென்றால் ஒன்றை தவிர இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ள அது ராஜினாமா பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஏற்கனவே ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழைய அல்லது புதிய பதவி தானாகவே பறிப்போய்விடும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பிரிவு 68 and 69ல இது இருக்கு. சரிங்களா? இன்னொரு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால், சரியா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எவ்வளவு நாள் அப்படின்னா 14 டேஸ் நீங்க தேர்தலை, ஸோ அதுல இருந்து ஒரு 14 டேஸ் டைம் இருக்கு. ஓகே, 14 நாட்களுக்குள்ள ஒன்று ராஜினாமா பண்ணா இன்னொரு பதவி தப்பும். வாக்கெடுப்பு மற்றும் சபாநாயகருடைய அதிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஆர்டிகல் 189ல ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா காஸ்டிங் ஓட், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்டிங் ஓட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சபையினுடைய முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மற்றும் வாக்களிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை மூலமாக எடுக்கப்படும். பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். சபையினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது என்ன டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிறது ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ஸோ அது இப்போ சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படிங்கும்போது ஸோ முதல்ல எம்எல்ஏஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக ஓட் போடுவாங்க. ஓகே, அதில் மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னா ஓகே பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டீங்க அப்படிங்கிறது ஓகே ஆகிடும். அப்படி மெஜாரிட்டி கிடைக்கல, ஈக்குவலாக வந்துருச்சு, ஆதரவும் எதிர்ப்பும் ஈக்குவலாக இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ வாக்குகள் சபாநாயகர் அவருடைய காஸ்டிங் ஓட்டை போடுவார், தீர்மானிக்கக்கூடிய வாக்கு. ஸோ அந்த டைமில் அவர் யாருக்கு ஆதரவாக வேணாலும் போடலாம், அதை ஆதரிச்சோ எதிர்ப்பு தெரிவிச்சோ கூட ஓட்டு போடலாம். ஸோ இதுதான் வந்து காஸ்டிங் ஓட், ஆர்டிகல் 189. சரியா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2லையுமே வெற்றி பெற்றதால ஸோ 70 படி 1 வந்து ராஜினாமா பண்ண போறாரு. ஓகே, அப்படி இதில் 1 ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னா 233 வரும். ஓகேங்களா?
அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ CV சண்முகம் ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா எம்பியா ஆல்ரெடி இருக்காரு, இப்போ வந்து எம்எல்ஏவும் செலக்ட் ஆயிருக்காரு. அவர் எதை ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஸோ அதை வச்சுக்கோங்க. ஒருவேளை அவர் நம்ம எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணா அதுல இருந்து ஒன்றும் குறையும், அப்போ 232 மாறும். சரி, இப்போதைக்கு இவரை கணக்கில் சேர்த்த வேண்டாம், ஒரு எம்எல்ஏவாவே இருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, சபையினுடைய பலம். ஸோ இதை ரிமூவ் பண்ண, இவரையும் ரிமூவ் பண்ணா 232 மாறும். அவர் ரிமூவ் பண்ணா எவ்வளவு இருக்கும்? 233 இருக்கும். ஓகேங்களா? சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 இருக்கிறதுனால இப்போ வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஓகேவா? ஓகே, கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து மொத்தமாக எத்தனை தொகுதிகள்? 234. ஸோ நம்ம பார்த்தோம். ஸோ 233 விஜய் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா 233 தொகுதிகள் இருக்கும். ஸோ இவங்க வின் பண்ணியிருக்கக்கூடிய சீட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. 108ல் அவரோடது ஒன்று போச்சு அப்படின்னா 107 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 107 தொகுதிகள் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ முதல்ல அந்த சட்டமன்றம் கூடும்போது அந்த அவையை நடத்துவதற்காக தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாங்க, ப்ரோடம் ஸ்பீக்கர். சரியா? ஸோ இவர் அந்த அவையை டெம்பரவரியாக அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு மட்டும் நடத்துவாங்க. அதை ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவையில் மூத்த உறுப்பினர் யாராக இருக்காங்களோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீனியர், ஓகேங்களா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஆளும் கட்சியாக இருக்குது, மெஜாரிட்டி கட்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட ஒரு எம்எல்ஏவை கூட சபாநாயகராக இருக்கலாம், இல்லை டெம்பரவரியாக யாரையா வேணாலும் நடத்த சொல்லலாம். இன்கேஸ் டிவிகே அவங்களே அவங்களுடைய ஓகே எம்எல்ஏவில் ஒருத்தரை ப்ரோடம் ஸ்பீக்கராக போடுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவர் சபாநாயகராக போயிடுவார். ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடியது 106 தொகுதிகள் தான். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவார், சபாநாயகராக இருப்பார். அவரால் இப்போது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல் இதில் ஓட்டு போட முடியாது. எப்போ ஈக்குவலாக வருதோ அப்போ தான் ஓட்டு போடுவார். அது சொல்கிறக்கூடிய ஆர்டிக்கல் 189 படிச்சிருக்கோம். சரியா? ஸோ அவருக்கு இப்போ வந்து மெஜாரிட்டி எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மொத்தமாக 233ல் 34 இருந்துச்சு, அதில் 1 விஜயோட ராஜினாமா ஆகிடுச்சு. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோடதும் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 232 வரும். 232 தொகுதிகள். சரியா? ஸோ 232 இருக்கு அப்படின்னா இதில் மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டி என்ன? ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 50% + 1 அதான பார்க்கணும். 50 + 1, 50% + 1 மெஜாரிட்டி அப்படிங்கிறது 50% அதிகமான 50% தொகுதிகள் கூடுதலாக 1 வந்து வின் பண்ணிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 116 ஸோ ஏற்கனவே எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, 106 இருக்கு. ஓகேங்களா? 6 இருக்கு. அவங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவா 10 பேரை 10 தொகுதிகள் 10 எம்எல்ஏஸ் வேற வேற சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஆதரவு கொடுத்தாலும் 116 வந்தது. சரியா? அப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ 232 பேர் இருப்பாங்க. இதில் எவ்வளவு மொத்தமா 116. ஏன்னா ஒரு 10 பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்தா 116 வந்துவார். சரிங்களா? அப்போ 116 இது ஒரு 116 என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஓட்டு கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களோட 117 ஆயிடும், எதிர்கட்சிகள் 116 தான் இருக்கும். அப்ப வந்து இவங்க ஆட்சி அமைக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குங்கிறத நிரூபிக்கிறது. இது ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாம் போஸ்டிங் கொடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிரூபிக்கிறது இல்ல அப்படின்னா 11 பேர் இருந்தாங்கன்னா ஈஸியாவே மெஜாரிட்டி சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஏடிஎம்கேல ஒருத்தர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா 2 பதவி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே என்ன ஆகும் அப்படின்னா இவரு ஸ்பீக்கரா இருந்தாலும் கண்டிப்பா இங்க என்ன ஆகும், இன்னொன்னு குறைஞ்சிரும், இன்னொன்னு அடிஷனலா குறையும். அப்போ 5 மாறிடும். ஸோ கண்டிப்பா இந்த கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஓகேங்களா? அப்போ அவங்க 10 பேர் இருந்தாலே போதும். ஸோ கண்டிப்பா வின் பண்ணிடலாம். பட் இது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான் அவங்க எடுக்கிறது. ஓகேங்களா? சப்போர்ட் கண்டிப்பா ஒரு 10 பேராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம், ஸோ அவங்களால கண்டிப்பா ஆட்சியை தக்க வைக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ வேற என்ன நடக்கும்? ஓகே, இப்போ வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல். இப்போ 2 தொகுதிகள் ஒன்று நடந்தாங்க, அப்போ ராஜினாமா பண்ணாங்க இல்லையா,
அதுக்கு 6 மந்த்ல பை எலெக்ஷன் நடத்துவாங்க, இடைத்தேர்தல் அப்படின்னு நடத்துவாங்க. பை எலெக்ஷன் என்னன்னா இடைத்தேர்தல். ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்போ காலியாக இருக்கக்கூடிய தொகுதிக்கு நடத்தப்படக்கூடிய தேர்தல். சரியா? ஸோ 2 தொகுதிக்கு அவர் ராஜினாமா ஆகிறாரு, இவர் ஒன்று பண்றாரு அப்படின்னா அங்க வந்து பொருந்தும். சரியா? ரைட். இடைத்தேர்தல் விதி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 151A. ஓகே. அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10வது அட்டவணையில சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ அது என்ன கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, எம்எல்ஏ இருக்காங்க. சரியா? இப்போ வந்து காங்கிரஸ் ஒரு 5 தொகுதிகள் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டு, சரிங்களா? ஸோ நாங்க வந்து தமிழ்நாடு டிவிக்கு கூட அவங்க மெஜாரிட்டி வந்து சில பேர் ஒத்த மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட் கொடுத்துருவாங்க. சரியா? அவங்க நாங்க பிரிஞ்சு போறோம், அந்த கட்சியில நாங்க ஜாயின் அப்படிங்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய பதவி போகாது. சரிங்களா? அவங்களுடைய பதவி போகாது. ஓகேங்களா? ஆனா ஒருத்தர் மட்டும் போறாங்க, அந்த கட்சியில ஒருத்தர் தான் வின் பண்ணிருக்காரு, தொகுதி தான் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அவர் போலாம். சரியா? ஏதாவது ஒரு தொகுதி மட்டும் வின் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, 2 தொகுதி ஐ மீன் கட்சி ஒத்துக்காம பிரிஞ்சு போறது ஒரு எம்எல்ஏ இந்த கட்சி சின்னத்துல இருந்து வெற்றி பெற்று இன்னொரு கட்சிக்கு மாறி போகிறது. சரியா? அப்படி போனா 2 பங்கு உறுப்பினர்கள் போனா இந்த தகுதி நீக்கத்துல இருந்து தப்பிக்கலாம். சரியா? சோ இது இப்ப இருக்கக்கூடிய ப்ராசஸ். அப்படி யாரும் நீங்க கேட்கலாம், சார் ஏடிஎம்கேவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தொகுதி ஃபார் எக்ஸாம்பிள் 40 தொகுதியில வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சரியா, ஒரு 42 சரிங்களா சீட் வச்சிருக்காங்க சார், வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல 3ல 2 பங்கு தொகுதி ஆட்கள் வந்து மட்டும்தான் அவங்க பதவி போகாது, இல்லாட்டி அவங்களுடைய பதவி நீக்கப்படும். சரிங்களா? எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ 1 ரிமைனிங் 1 4. அப்போ 28 பேர். சரிங்களா? 28, அதாவது 42 பேர் இருந்தா 28 பேர். இந்த கவுண்ட்ல நீங்க 28 போனாதான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 28 பேராச்சும் அவங்க வின் பண்ணிருக்கல, அந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? டிகேல இருந்து பிரிஞ்சு அப்படின்னா 59 சீட் அப்படின்னா அதுல 3ல 2 பங்கு பிரிஞ்சு போகலாம். அப்படி போனாதான் அந்த கட்சி தகவல் தடை சட்டம். சரி, முக்கியமான குறிப்பு. சரிங்களா? என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 101ல 2 எம்பி மற்றும் எம்எல்ஏ ஒரே பதவி வகிக்கிறதுக்கு தடை 14 நாட்கள் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 193 எம்எல்ஏ ராஜினாமா கடிதம். அடுத்து செக்ஷன் 70ல 2 தொகுதிகள் என்றால் 1 வந்து தேர்வு செய்யணும், 14 நாட்கள், தவறெல்லாம் 2மே காலி ஆயிடும். ஆர்டிகல் 181 சபாநாயகனுடைய தீர்மானிக்கக்கூடிய வாக்கு கேஸ்டிங் ஓட்டு, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காலியான தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடியது. கட்சி தகவல் தடை சட்டம் 2/3 பங்கு பிரிந்தால் மட்டும்தான் விலக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? கட்சி தகவல் சட்டம். சரிங்களா? ஸோ இன்னொரு உங்களுக்கு போனஸான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒருவேளை என்ன சார் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 108 அதுல ஸோ 2 தொகுதிகள்ல இருக்கிறதுனால 1 அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா 107 இருக்க போகுது. சரிங்களா? 107 அவங்க கிட்ட மெஜாரிட்டிக்கு சார் 118 வேணும் இல்லை சார், மொத்தமா 234 தொகுதிகள். சரியா? 234 தொகுதிகள்ல 118 இருந்தாதான் பெரும்பான்மை. அப்போ இவ்வளவு சீட் வந்து பெரும்பான்மை காட்டணுமா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எஸ், இவ்வளவு சீட்டு காட்டுனா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்சி தொடரலாம், இல்லைன்னா சட்டமன்றம் கலைக்கப்படும். ஓகேங்களா? இப்ப முன்னாடி ஒரு விஷயம் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை. ஓகேங்களா? இப்ப வந்து சப்போர்ட் பண்றவங்க, இப்ப சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து சார் 107 இருக்காங்க, அவங்க இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 சீட் வேணும். ஓகே, 11 வந்தா 118ங்கிறது ரீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அப்படிங்கிறதுனால மற்ற சின்ன ஓகே பாமகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்கு, சரிங்களா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சோ இவங்க தனித்தனியா வின் பண்ணிருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் இவங்கல்ல ஒரு 11 சீட்டோ இவங்க எல்லாருமே சரியா சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, சரி, அதாவது அவங்கவுங்க கட்சி இருந்து சப்போர்ட் கொடுக்கலாம். சப்போர்ட் ஆதரவு தெரிவிக்கும் போது அவங்க வைப்பாங்க, எங்களுக்கு மினிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிஸ்டர் சிஎம் போஸ்ட் கூட கேட்கலாம். சரியா? அதுக்கு ஒத்துக்கணும், இவங்க ஒத்துக்கணும், இல்ல எங்களை தலைமை ஏற்றுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அவங்க கொடுத்து உள்ள கொண்டு வரது. சரியா? இது பேர் தான் குதிரை பேரம்.
சரியா? ஹார்ஸ் ட்ரேடிங், ஓகேவா? குதிரை பேரம், அதாவது மற்ற கட்சிகள் விலைக்கு வாங்குறது. அவங்களுக்கு நான் மந்திரி பதவி தரேன், இவ்வளவு பணம் தரேன், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை சொல்லி அவங்களே ஏற்கனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் கொடுக்குறான்ட்டு வரலாம், பதவி ஆசையோடையோ இதோ இந்த மாதிரி அடிக்கடி தாவுவத ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கோ, ஸோ தனியா இவங்களுக்கு கொஞ்சம் பேரை மட்டும் வாங்குறது ஒண்ணு, சரியா? கட்சி தவிர தடை செய்யப்படுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களே விருப்பப்பட்டு, சரிங்களா? ஸோ இவங்க வந்து பதவியில ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை கவர்மெண்ட் காம்பனண்ட் போகலாம். அப்படி போனோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு பதவி டிமாண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகேனா அவங்க வந்து சப்போர்ட் இருக்கும். கண்டிப்பா இந்த 118 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க. சரியா? யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதுல இருக்கிறவங்க, ஓகேவா? ஒண்ணு இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் தனியா, தனியா இருக்கக்கூடிய கட்சிகள் சப்போர்ட் பண்ணுவோம், சின்ன சின்ன கட்சிகள் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப வந்து மெஜாரிட்டி கிடைச்சிடும். இல்ல சார் அதிகமான சீட் இருக்கு, சரிங்களா? அவங்க அவங்களுடைய மெஜாரிட்டி சப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அதிகமாயிடும், சரிங்களா? ஏடிஎம்கே நாங்க வந்து நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 50 சீட்டும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி 118 விட தாண்டி போயிடுது. ஏடிஎம்கே கொடுத்தாலும் 118 விட தாண்டி போயிடுது. ஒரு பிரச்சனை இல்லாம ஆட்சி அமைக்கலாம். பட் இவங்க பண்ணுவாங்களான்னா இல்ல. இவங்க 118 பண்ணலாம். இவங்களோட கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம், அதுவும் ஒரு பாசிபிள். ஏன்னா அது நடக்காது இப்போதைக்கு. இவங்க கூட்டணி அமைக்கிற எதிர்கட்சிகள் பண்ணாங்க, ஓகேவா? சரி, இப்போ பிரசன்ட் ஓட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்பதான் இன்னொரு ஏடிஎம்கே விருப்பப்படலாம், நாங்க வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு போயிடுவாங்க, சரியா? ஸோ இவங்க ஆல்ரெடி பிஜேபி கூட சப்ளை இருக்காங்க, ஓகே? ஸோ அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம், டேலண்டா சப்போர்ட் பண்ணலாம். எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு பாத்துக்கோங்க. அதாவது வெளிப்படையா நாங்க ஆதரவு அப்படின்னு சொல்லாம விஜய சிஎம் ஆக்க முடியும். எப்படின்னா அவர்கிட்ட 107 இருக்குது பார்த்தோமா, 107, சரியா? ஸோ 107 இருக்கு. ஸோ 11 வேணும், சரிங்களா? பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே? பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து அந்த அவைக்கு சட்டமன்றத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 233 தான் இப்போதைக்கு, ஏன்னா அவர் ஒன்று ராஜினாமா ஆச்சு. ஸோ 233ல மெஜாரிட்டி 50+1 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? 1 ரிமைனிங் 1 6, ஓகேங்களா? 116 விட, அதாவது 117 வேணும் மெஜாரிட்டிக்கு, ஓகேங்களா? 117 மெஜாரிட்டிக்கு, ஓகேங்களா? முன்னாடி இருந்தது 1 கம்மியானால 117 அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கும், சரிங்களா? ஸோ 118 அதான பார்த்தோம், ஓகே? ஸோ 118 அப்படிங்கிறது மெஜாரிட்டி வேணும். அப்படிங்கும்போது இன்னைக்கு அவையில இந்த 233 பேரும் பிரசன்ட் ஆயிருக்கணும் விஷயம் கிடையாது. டிவிகேல இருந்து 107 பேர் பிரசன்ட் ஆயிட்டாங்க, ஓகேவா? 107 சீட்டும் வந்தாச்சு. ஏடிஎம்கேவிலையோ மற்ற கட்சிகள்லையோ, சரியா? ஏடிஎம்கேல இருந்து வரல, யாருமே வரல, சரிங்களா? நாங்க வந்து யாருமே வரலன்றத விட ஒரு 10 பேர் வரலன்னு வச்சுக்கோங்க. இவங்க கூட்டணியில இருந்து ஏடிஎம்கே பிஜேபியில இருந்து இல்ல 20 பேர் வரலன்னு வச்சுக்கோங்க. 10 பேரோ 20 பேரோ வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அன்னைக்கு டோட்டல் கவுண்ட் 233ல இருந்து 20 லெஸ் பண்ணுங்க, சரியா? 20 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 213. இப்போ இந்த 213ல 50+1 பார்ப்பாங்க. 50% + 1, 213ல 50% அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 1 0, ஓகே? ஸோ இது எவ்வளவு இருக்கு? 3 6 106 + 1, சரியா? அப்படின்னா 117 இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிடும். ஐ மீன் சரி 107 அப்படிங்கிறது மெஜாரிட்டி, ஓகேங்களா? இந்த 107 அப்படிங்கிறது டிவிக்கே ஆல்ரெடி இருக்கு, இவங்க எல்லாம் அவுட் போட்டா போதும், சரிங்களா? 20 இதே 30 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து அந்த சட்டமன்ற கூட்டத்துக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, ஓகே? 3 இப்போ பாதி நீங்க எடுக்கணும், ஓகேங்களா? 1.5, சரிங்களா? ஸோ 102 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட +1 103 இருந்தா போதும் மெஜாரிட்டி, ஓகேங்களா? டிவிகேல தான் 107 பேர் இருக்காங்கல்ல, அப்போ மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான், ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஐ மீன் அவங்க அந்த ஓட்டு எடுப்புல பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, ஓகேங்களா? இதுதான் வெளியில இருந்து ஆதரவு தரதுன்னு அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்துதான் ஆதரவு தரணும்னு அவசியம் கிடையாது. வந்து அவங்களுக்கு அது வெளிப்படை ஆதரவு, நீங்க தானே அவங்கள சப்போர்ட் பண்ணி இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டா அவங்க வரவே மாட்டாங்க. நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க வரல அப்படின்னாலே அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான், சரியா? ஸோ இதுதான் நடக்கும். டைரக்டா சப்போர்ட் எல்லாம் வெளியிருந்து ஆதரவு. இது மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்படிதான் வந்து
அவங்க ஆட்சியை தக்க வைக்கலாம். இப்படி நடந்த என்ன சார் ஆகும் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு பெரும்பான்மை ஐ மீன் இவங்க வராமலே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேஸ்ல இந்த சப்போர்ட் எல்லாம் கொடுக்காம இவங்க வரல, சில உறுப்பினர்கள் வராம இருந்தாலே ஆட்சி அமைக்கலாம். சரியா, அவங்க வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சட்டமன்றத்தில் நடக்கும், அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல நடக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எல்லாரும் எழுந்து நின்று யாருக்கு ஓட்டு போடுறீங்க, ஐ மீன் அந்த இடத்துல வந்து ஆதரவா ஓட்டு போடுறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கேமரா ரெக்கார்டிங்கோட ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா, ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. ஏன்னா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் இன் கேஸ் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா, அதனால அது ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி அவங்க வரலாம். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு வேலை ஓகே, ஸோ திரும்ப வந்து அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ சொல்லி மறுபடியும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லணும் அப்படின்னா 6 month டைம் இருக்கு. சும்மா வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒரு 6 month டைம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைம் பீரியட்ல அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 6 month அப்புறம் மறுபடியும் யாராவது வந்து இந்த மாதிரி மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த டைம்ல ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சப்போர்ட் கொடுக்குறேன். அன்னைக்கு எல்லாரும் பிரசன்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்குள்ள இடைத்தேர்தல் இதெல்லாமே நடத்துறாங்க, உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ அவங்க கண்டிப்பா அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி காமிச்சுதான் ஆகணும். சரிங்களா, அடுத்த டைம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கு. சரிங்களா, ஸோ எம்எல்ஏக்கள் சபாநாயகர்கிட்ட கொடுத்து நீங்க இவ்வளவு பேர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, எங்களுக்கு உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துவாங்க. அப்போ கண்டிப்பா ஷோ பண்ணி ஆகும். ஒருவேளை அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து அவங்க ஆட்சியை கவுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா கவுத்துருவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே மெஜாரிட்டி இல்ல இங்கேயே வந்து இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாம போச்சு, ஒருவேளை யாருமே கூட்டணிக்கு வரல, விஜயோட இதை வந்து பண்ண முடியலன்னா விஜய் ஆட்சி அமைக்க முடியாது, வேற ஏதாவது கூட்டணியோ வேற கட்சியோ ஆட்சி அமைக்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான், மெஜாரிட்டி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க, காட்டினா ஆட்சி அமைக்கலாம், இல்லாட்டி இல்லை. ஸோ அப்ப கவர்னர் ரூலுக்கு போயிடும். ஓகே, கவர்னர் ரூலுக்கு போயிடும். ஆர்டிகல் 356 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அரசு இயந்திரம் செயல்படவில்லை, அதனால பிரசிடென்ட் ரூல் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் எழுதிடுவாரு. அப்புறம் ஆளுநர் ஆட்சி நடக்கும். சரிங்களா, ஸோ அது வந்து ஒரு 6 month பார்ப்பாங்க, யாராவது மெஜாரிட்டி கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. இல்லை அப்படின்னா 6 monthக்கு அப்புறம் சட்டமன்றத்தை எல்லாம் கழிச்சிட்டு ஓகே புதிய எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே ஃபெயில் ஆயிட்டாங்க, வேற யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னாலும் சட்டமன்றத்தை கழிச்சிட்டு புதிய இது வந்து நடத்துவாங்க. சரிங்களா, புது எலெக்ஷன் நடத்துவாங்க. ஒருவேளை ஸோ இப்போ எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, நாங்கள் ஆட்சி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, யாருமே வரல, எந்த கட்சியுமே வரலன்னா இம்மிடியட்டாவே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டு 6 month டைம் இருக்கும், அதுக்குள்ள யாராவது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யாருக்குமே வரலன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த 6 monthக்குள்ள மெஜாரிட்டி ஏதாவது ஒரு கட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். டைம் இருக்கு. சரியா, ரைட், பார்க்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்ல இவ்வளோ பேர் வந்தாலே போதும், கொஞ்சம் பேர் ஆப்சென்ட் ஆனாலே ஈஸியாக அவங்க ஆட்சி அமைக்கலாம். ரிஸ்க் தான். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. வேறு டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி.